குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். பொதுவாக சனி பகவான் பார்வைப்பட்ட இடம் பலமா பலகீனமா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சனி பகவான் பொறுத்தளவில் பார்வை படணும். சனி இருந்தால்தான் கர்மாவை போக்க முடியும். சனி ஒரு இடத்த பார்த்தாருன்னா அந்த வீட்டினுடைய தொழிலை செய்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாக சனி பகவான் பொறுத்தளவில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு மறைந்தால் அவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு, கலத்தர தோஷம் உண்டு, கர்மா உண்டு. அதாவது ஒரு சகோதரன் இறந்த ஒரு கர்மா உண்டு. இப்படிப்பட்ட நிலையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. ஒரு ஜாதகத்தில் சனிக்கு லக்னாதிபதி மறையக்கூடாது. அப்ப சனீஸ்வரன் என்றால் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் என்று ஒரு கிரக அமைப்பு உண்டு. சனி கொடுத்தால் அவர் தடுப்பார். நல்லது என்றாலும் கெட்டது என்றாலும் சனி பகவான் அவர் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானுக்கு மந்தன் என்று பெயர். சில லக்னங்களுக்கு அவர் யோகமாக இருப்பார், சில லக்னங்களுக்கு யோகமாக இருப்பார், சில லக்னங்களுக்கு அவயோகத்தை தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் சனி ரொம்ப மோசமானவர். அதே போல குறிப்பாக ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி, துலாம், மகரம், தனுசு லக்னங்களுக்கெல்லாம் ஏறக்குரிய நல்லது செய்யக்கூடியவராகத்தான் சனி பகவான் இருப்பார். மீதி இருக்கிற லக்னங்களுக்கெல்லாம் அவர் ஆவரேஜான பலன்தான். மிக கொடூரமாக செயல்படக்கூடியவர். சனி பார்வையில் ஒரு குற்றத்தை அங்கு விதைப்பார். சனியினுடைய 3ஆம் பார்வையில் உள்ள ஒரு கிரகத்திற்கு அங்கே ஒரு சகோதர தோஷத்தை கொடுப்பார். அங்கு ஒரு பத்திரப்பதிவு பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், இட பிரச்சனை இருக்கும், நடை பிரச்சனை இருக்கும். அதே போல சனியின் 7ஆம் பார்வையில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே திருமண தோஷம் இருக்கும், வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், வெளி உலகத்தில் ஒரு அசிங்க அவமானங்கள் உண்டு. சனியின் 10ஆம் பார்வை என்பது ஒரு கர்மாவை கொண்டு சேர்ப்பார். அப்ப புதிதாக ஒரு கர்மா உருவாகி அவர் எதையாவது ஒன்றை ஆரம்பித்தால் அதில் ஒரு பெரும் பிரச்சனையை கொண்டு சந்தித்து ஒரு நஷ்டத்தையும் பாதகத்தையும் தந்து விடுவார். அப்ப பொதுவாக செவ்வாய் வீடு என்றால் சனிக்கு பிடிக்காது. அப்ப பகைவனாகத்தான் அதை அவர் கருதுவார். சனிக்கு செவ்வாய் பகைவனாகத்தான் கருதுவார். அப்ப போய பிழையும் புகுவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும். அப்ப செவ்வாய்க்கு ஆகாது. அப்ப செவ்வாய்க்கு சனி வீடு, சனிக்கு செவ்வாய் வீடு, அது ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யும். அப்ப சனி 3, 7, 10 பார்வையை பார்ப்பார். பார்க்கிற இடங்களுக்கு தன்னுடைய கொடூர தன்மையை கொண்டு போய் சேர்ப்பார். சனி பகவானுடைய நட்சத்திரமானது கடகத்தில் இருக்கிறனால சனி திசை, சனி புத்தி நடப்பவர்களுக்கு வீடு கட்டுதல், வீடை பராமரித்தல், தாய்க்கு வைத்திய செலவுகள், நிலபுலம், இடம் போன்ற விஷயங்களில் எல்லாம் அவர் ஒரு நன்மையும் தரந்துதான் செய்கிறார். 3ஆம் வீட்டிற்கு தன் கதிர்வீச்சை அனுப்புவார், 7ஆம் வீட்டிற்கு தன் கதிர்வீச்சை அனுப்புவார், 10ஆம் வீட்டுக்கும் அவரை அனுப்புவார். அப்ப அந்த ரேசியோ செலுத்துகின்ற இடத்தை தான் நம்ம பார்வைன்னு சொல்றோம். அப்ப சனியன 3, 7, 10ஆம் வீடுகள் சனியன் ஆற்றலை கிரகித்துக் கொண்டிருக்கும், சனி இருக்கிற இடத்துக்கு. அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல அதை பார்வைன்னு சொல்றோம். அப்ப சனி எந்த வீட்டில் இருந்து பார்க்கிறதோ, எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருந்து பார்க்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரத்தை வாங்கி செயல்படுவார். அப்போ உதாரணம், சனீஸ்வரன் சிம்மராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கேது ஒரு நட்சத்திரத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப செவ்வாயுடன் சேர்ந்து பார்க்கும்போது கலகங்கள் அதிகமாக இருக்கும். இப்ப ஒரே ஒரு கிரகம் கேது நட்சத்திரத்துல இருந்து செவ்வாயோட சேர்ந்தார். சிம்மத்தில் சனி அமர்ந்து செவ்வாயுடன் சேர்ந்தார்னா தான் சேர்ந்த கிரகத்தினுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பார்வையில் அங்கு கொண்டு போய் ஒரு கொடூரத்தை நிலைநாட்டுவார். அப்ப 3, 7, 10 அப்ப என்ன பண்ணுவாரு, நெருக்கடிகள் அதிகமா இருக்கும், கலகம் வரும், துன்பம் வரும், சண்டை வரும். அப்போ 3ஆம் இடம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம். அப்ப நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அணிகலன்கள், நம்ம டாக்குமெண்ட், புகழ், நம்ம பெருமை, நம்ம இடமாற்றம், கம்யூனிகேஷன், இளைய சகோதரர்கள், பெண்களுக்கு அது மாங்கல்ய பலன், 8க்கு 8ஆம் இடம். இதையெல்லாம் சனி பார்க்கும் போதுதான் சீக்கிரத்தை கல்யாணத்தை கொடுக்க மாட்டேன். இப்ப புரிஞ்சுக்கங்க, சனியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கம்யூனிகேஷன்ல ஒரு எரரை கொடுத்துருவேன், சொத்துக்கள்ல ஒரு வில்லங்கத்தை தரப்போறேன், சொத்தை விற்பதிலேயே ஒரு வில்லங்கத்தை தந்துருவேன், இளைய சகோதரருக்கு ஒரு நெருக்கடி நிலையை கொடுக்க போறேன். இதெல்லாம் லக்னத்துல இருந்து பார்க்கும் போது 3ஆம் இடம்.
அப்போ 3ஆம் பார்வைக்கு இதெல்லாம் பொருந்தும். அதுபோல சனியினுடைய 3ஆம் பார்வையில் புதன் இருந்தால் டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை. புதன்னா பத்திரன் அவர் தான். அப்ப சனியினுடைய 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருந்தால் பல்லு பிரச்சனை, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சகோதரர்கள், செவ்வாய்னா சகோதரர்கள், சகோதரர்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்ப சனி 3ஆம் பார்வையில் குரு இருந்தால் குழந்தைகளுக்கு பேச்சு பிரச்சனை, குழந்தைகளுக்கு பேச்சு பிரச்சனை. எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுமோ அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப சனீஸ்வர பகவான் இருக்கிற இடத்திற்கு நன்மை தருவார். உட்கார்ந்த இடத்த நன்மை பெறுவார். அந்த வீட்டை சுத்தப்படுத்துவார். அவர் கழிவுக்கு அதிபதி. கழிவுகள் அவருக்கு இருக்கக்கூடாது. கழிவுகளை எல்லாத்தையும் அவர் இழுத்து வச்சுக்குவார். அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை விருத்தி பண்ணி இருப்பார். இப்போ 11ல் இருந்தால் லாபத்தை கொடுத்துருப்பார். அப்போ அவருக்கு ஸ்தான பலம்னு ஒன்று உண்டு. அப்ப 11ல் இருந்தாருன்னா அவருக்கு எல்லா நன்மைகளும் தருவார். லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரை ஒரு உலுக்கிடுவார். லக்னங்கிறது ஜாதகருடைய 12 பாவமும் அதுல டெபாசிட் இருக்கு. இப்போ லக்னம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய்மாமன் குழந்தை பூர்வீகத்தை பாடாப்படுத்தி எடுத்துருவார். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்க போகும்போது சனி பகவான் நம்ம ஜாதகத்துல 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்ப மரண பயத்தை கொடுப்பார், திடீர்னு நெருக்கடியை கொடுப்பார், மைண்ட் டிப்ரெஷனை கொடுப்பார், இதெல்லாம் கொடுத்துரும். ஆனா பாருங்க, தடைக்கு பின்னர் பாருங்க முன்னேறிடுவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சனி பின்னால செல்வத்தை அள்ளி கொடுத்துருவார். சனியினுடைய 7ஆம் பார்வைக்கு ஒரு சக்தி மிகுந்த பார்வை. அப்ப நேர் 7ஆம் பார்வையில் உள்ள பாவங்களையும் அதில் நின்ற கிரகத்தையும் ஒரு புளிச்சிட்டு தான் விடுவார். ஆமா, 7ஆம் பார்வையில் அந்த பாவ காரகத்துவ உறவு, நின்ற காரகத்துவம், கிரக காரகங்கள், அந்த செயல்களை அத்தனையும் பிரச்சனையும் கொடுத்துருவார். உள்ள புகுந்து அடிப்பார். அப்ப 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சனி பார்வையில நாம கற்றுக்கொள்வது என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்ப எந்த பாவமோ அந்த பாவ பயனை ஜாதகருக்கு அனுபவிக்க விடாமல் தடுப்பது, நிறுத்தி வைப்பது, சலனப்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கழகத்தை, சனினா கழக காரகன்னு பேர், ஒரு கழகத்தை ஏற்படுத்துவது. அந்த பாவம் சார்ந்த உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவத்தை பிரச்சனையை உண்டாக்கி நெருக்கடிகளை உண்டாக்குவார். பெரும் கஷ்டத்தை கொடுப்பது, பெரும் சித்திரவதையை, பெரும் தண்டனையை கொடுப்பது, பெரும் மன உளைச்சலை கொடுத்துருவார். மன உளைச்சல், இருள் கிரகம், வெளிச்சம் இல்லாமல் இருள ராத்திரி எப்படி நம்ம நடமாட முடியும்? அப்ப கசப்பை தருவது, சிக்கல்களை தருவது. அப்ப முக்கண்ணன் ஆகிய சனிக்கிழமை இன்னைக்கு ஈஸ்வரனுக்கு திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சிவசாமிக்கு அனுக்கிரக மூர்த்தியா இருக்கார். அதுதான் யோகம். அப்ப திருக்கொள்ளிக்காட்டில் சனி இழந்ததை விட்டு தரார். சனினா கஞ்சத்தனம்னு உண்டு. இப்படிப்பட்ட நிலையில இந்த சனி பகவான் குரு பார்க்கிறனால இப்ப எல்லாருக்கும் சனியினுடைய திசை புத்தி அந்தரம் வந்தவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் எல்லாம் உண்டாகும். அதனால சனி பகவான் வரும் பொழுது எளிமையா இருங்க, பொறுப்பா இருங்க, ஆணவமா இருக்காதீங்க, திமிரா பேசாதீங்க, பகட்டா இருக்காதீங்க, பணிவா இருங்க, சிக்கனமா இருங்க, சர்வீஸ் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, பொறுமையா இருங்க, வருவதை ஏற்றுக்குங்க. எல்லாமே தாமதம். ஸ்லோ பிளானட் தான் சனி பகவான். அதனால யாருக்கெல்லாம் சனி பாதகமா இருக்காரோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பாருங்க. அதற்கப்புறம் மேலே உங்களுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்றேன். தலைமாட்டுக்கிட்ட எள்ளு வச்சு படுங்க. 8 நாளைக்கு ஒரு முறை அந்த எல்லை எடுத்து தண்ணியில இடிச்சு அதுல வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க. சனிக்கிழமைக்கு கட்டுப்படுறவர் சனி பகவானுக்கு வேப்ப இலையில ஒரு தலைவாணி செஞ்சு தலைக்கு வச்சு படுங்க. எப்போதாவது வேலைக்கு போகும்போது வேப்ப மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வேப்ப விதைய ஒரு 27 விதைய பாக்கெட்ல வச்சுக்குங்க. புரியுதுங்களா? இப்படி சனி பகவான் கேதுவோட சேர்ந்தால், பல கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பிரச்சனை, உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு என்பதை தெளிவாக சொல்லலாம். இப்போ ஜாதகத்தை அனுப்புங்க. நான் ஐயா பார்த்துட்டு மரப்பரிகாரங்கள்லாம் இருக்கு, நிறைய தாந்திரிக பரிகாரம் இருக்கு. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.